இன்று எங்கு பார்த்தாலும் மக்கள் கடவுளை தேடி, அருள் ஆசீர்வாதத்தை தேடி கூட்டம் கூட்டமாக என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை பார்க்கின்ற பொழுது பௌர்ணமி, இதில் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ் திருச்செந்தூர், அப்புறம் பழனி, இந்த மாதிரி நிறைய இன்னொன்று மற்ற குலதெய்வ கோயில்களில் போய் அன்றைக்கி யாரை மென்ஷன் பண்ணி வழிபடுறாங்கன்னு சொன்னால் முன்னோர்கள், மூதாதையர்கள். அவங்கள வழிபட்டால் அருள் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இந்த வழிபாடுகள்ங்கிறது எல்லா இடத்துலையும் என்ன செஞ்சிருக்குன்னா எல்லா மதத்தவர்களும் ரொம்ப தீவிரமாக கடுமையாக என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு கோயிலை தேடி, ஒரு புண்ணிய ஸ்தலங்களை தேடி, ஒரு வழிபாட்டு கூட்டங்களை தேடி மக்கள் வெள்ளம் என்ன செய்து கொண்டிருக்கு, ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ப்ரேயர், ஜெபம், கடவுளை இப்படித்தான் வழிபடணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை இன்றைக்கி இந்த மதங்கள் என்ன செஞ்சிச்சு சொன்னால், நமக்கு முன்னால் வாழ்ந்தவங்க இப்படி ஒரு இதை உண்டாக்கி விட்டான். ஆனால் பைபிளின் அடிப்படைகளை பார்க்கின்ற பொழுது இப்படி இருந்த இந்த மதத்தவர்கள், அந்த இருந்த யூத மதத்தில் இருந்த ஒரு கூட்டம் என்ன செய்தது என்று சொன்னால், காத்திருந்தது, தியானம் செய்தது, தவம் செய்தது. போன வாரத்தில் பார்த்தோம், நீ தவம் செய்யாவிட்டால் உன்னை வாந்தி வடி போடுவேன், உன் விளக்கை என்னிடத்திலிருந்து அகற்றி விடுவேன். அப்போது இந்த பிரச்சனைங்கிறது ஒரு முடிவுக்கு எப்போ வந்துச்சுன்னு சொன்னால், மனிதர்கள் கடவுளின் பாதத்திலே காத்திருக்கும் போது, தவம் பண்ணும்போது அவனுடைய பிரச்சனைகளுக்கு, கஷ்டங்களுக்கு, தோல்விகளுக்கு, துன்பங்களுக்கு ஒரு முடிவு கிடைத்து விட்டது. கைதுக்கிறத பார்ப்போம். இன்னைக்கு உள்ள மக்கள் இதை என்ன செய்யணும்னா அறியவில்லை. இதை இன்னைக்கு புரியாமலே, உணராமலே, இந்த புலன்கள் வழியாக மன எண்ணங்கள், தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக மக்கள் இன்னைக்கு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு கோவிலை தேடி, இல்லை ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய மத குருவை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் அன்னைக்கு இந்த கடவுளை தேடிய கூட்டம் காத்திருப்பு, அது தியானம் இல்லை தவம். இந்த தவத்தை பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த அப்போஸ்தலர் பணியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அது ஆவியானவருடைய நடவடிக்கை என்று சொல்லலாம். அவங்களுக்கு அப்புறம் அந்த 2ஆம் அதிகாரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆவியானவர் அங்கே இடைபெற ஆரம்பிக்கிறார். கடவுளுடைய அருள், அபிஷேகம், நெருப்பு மக்களிடத்திலே தீவிரமாக இறங்கி செயல்பட ஆரம்பிக்கிறது. நான் பேசுகிறது எக்கோ அடிக்க உங்களுக்கு? எக்கோ இல்லையே, இந்த வீடியோவில் எக்கோ வருது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். முதல்ல இந்த விஷயங்களை எதை செய்யணும்னா, பிரைஸ்லாம் பிரைஸ்லாம் கிளியராக இருக்கா? எக்கோவில் ஒன்றும் இல்லைல்ல. அப்போது இதில் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி காலையில் கூட நாங்கள் உட்காந்துருக்கும்போது இந்த பங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு 2 பேர் வந்தாங்க. ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணால் ஆட்டோ இன்றைக்கி என்றைக்குமே நார்மலான வாடகை 50 ரூபா 60 ரூபா. அவங்க வெளியூர்ன உடனே 100 ரூபான்ன உடனே அவங்க நின்றுட்டாங்க. இப்போ அவங்கள நான் பைக்கில் ஏற்றிட்டு போனேன். இன்னொரு ஆளை என்ன செஞ்சேன்னா, ஒருத்தவங்களை தாய் மகளும் ஏற்றி விட்டு நான் ஒரு ஆளை கூட்டிகிட்டு போனேன். அப்போது அவங்க எங்கேருந்து வராங்கன்னா, ராஜபாளையத்துலேருந்து வராங்க. எங்கே வராங்க? சிவல்களும். அப்போது நாங்கள் இந்த மாதிரி பௌர்ணமி அமாவாசைக்கு நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் கோயிலுக்கு எல்லாரிடத்துலையுமே. அப்போ நான் அவங்கள்ட்ட போகும்போது, நம்ம இங்கே ப்ரேயர் எப்போ தொடங்க என்னன்னு கேட்டேன். அப்படின்னு சொன்னேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நடக்கவே இல்லை.
ஞாயிற்றுக்கிழமை என்பது ஒரு பொதுவான ஆராதனை. மேக்சிமம் இங்கே பண்ணப்படுகிற விஷயம் தவம், தியானம். இந்த தவத்தினுடைய தியானத்தினுடைய சொல்கிறேன். அங்கே ஹிந்துஸ் தான் நாங்கள் கொஞ்சம் கரெக்டாக மென்ஷன் பண்ணாங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிற விஷயங்கள் ரொம்ப, ஆனால் தியானம் பண்ணுறது கஷ்டம், இந்த தவம் பண்ணுறது. ஆனால் அதை பண்ணுறது தான் பண்ணுறதுனால, அதனால் நீங்கள் ஒரு நாள் கோயிலுக்கு போகிறதுனாலையோ ஏதோ ஒரு முக்கியமான நாள் கோயிலுக்கு போகிறதோ அல்ல. வெற்றி என்பது, ஆசீர்வாதம் என்பது ஏதோ திடீரென்று நமக்கு கிடைக்கிற ஒன்றல்ல. இன்றைக்கி உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு போலீஸுக்காக இருக்கட்டும் ட்ரைனிங், ஒரு டீச்சர் ட்ரைனிங்காக இருக்கட்டும், இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கம்பு விளையாட்டாக இருக்கட்டும், அவன் என்றைக்கு அந்த வெற்றி நிலை அடைகிறான்னு சொன்னால் பயிற்சி. ஒரு வருஷம் அவன் ஓடுறான், தங்கு லக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டில் என்ன செய்கிறாங்கன்னா ஓட்டம் ஓடி அவங்களுடைய திறமையை, அவங்களுடைய தாளந்தை என்ன செஞ்சுறாங்கன்னு சொன்னால் வளர்க்கிறார்கள். உடல் பயிற்சி, இந்த உடலுக்கு பயிற்சி கொடுக்குறார்கள், கைக்கு பயிற்சி கொடுக்குறார்கள், காலுக்கு பயிற்சி கொடுக்குறார்கள். இப்படி இந்த பயிற்சிகளை கொடுத்து 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 ஒரு நாள் அவர்களுக்கு போட்டி என்று வருகின்ற பொழுது அந்த போட்டியிலே இந்த பயிற்சி அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கிறது. கைதை நல்லா கரங்கள். சிலம்பம் ஆடுகிற ஒரு பயிற்சி, இவங்க ஒரு 6 மாதம் ஒரு வருஷம் பயிற்சி பண்ணி ஒரு நாள் போட்டியிலே போய் கலந்து கொள்கிறார். போட்டியிலே போய் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு வெற்றியின் ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் பயிற்சி தேவை. நாள்தோறும் பயிற்சி தேவை. டெய்லி அவன் என்ன செய்யறான்னா உடற்பயிற்சியை பண்ணுறான், டெய்லி ஓடுறான். அந்த ஒரு நாள் அந்த போட்டியிலே கலந்து கொள்கிறதுக்கு ஒரு வருஷம் முழுசும் அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்னு சொன்னால் விடாது முயற்சி செய்து கொண்டு இருக்கிறான், பயிற்சி செய்து கொண்டு இருக்கிறான். இப்படி விடாது முயற்சியும் பயிற்சியும் எடுத்த ஒரு மனிதனால் மட்டும்தான் போட்டி என்று வரும்போது அங்கே வெற்றி அவனுக்கு என்ன கிடைக்கிறது சொன்னால் ஒரு கப்பு என்ன செய்கிறது, பதக்கம் கிடைக்கிறது, பரிசு கிடைக்கிறது. ஒரு பேரும் புகழும் எப்பொழுது உண்டாகிறது என்று சொன்னால் ஒரு வருட பயிற்சி, ஒரு நாள் அந்த போட்டியிலே கலந்து கொள்வதற்கு ஒரு வருஷம் பயிற்சி எடுக்கிறாயா. இதே போல ஆன்மீக பயிற்சி, இது உடற்பயிற்சி. ஆன்மீக பயிற்சிங்கிறது டெய்லி நாள்தோறும் ஒரு மனிதன் தியானத்திலே, தவத்திலே, தர்மத்திலே ஈடுபடும் போது அந்த பயிற்சியிலே அவன் டெய்லி என்ன செய்யும் போது அந்த இறைவனோடு, அந்த ஆவிக்குரிய உலகத்தோடு, அந்த ஒளி உலகத்தோடு, அந்த பரிசுத்தவான்கள் மகான்களுடைய அந்த உலகத்தோடு என்ன செய்ய நான் பயிற்சி பண்ணி ஒரு நாள் வரும் இந்த சோல் உடலை விட்டு பிரியும். அதான் பொருட்டு சொல்லிட்டோம், ஐம்புலன்களை நீ எப்பொழுது அடக்குகிறாயோ, எப்பொழுது மனமற்ற நிலைக்கு நீ போகிறாயோ, எப்பொழுது கோபம், வெறுப்பு, கசப்பு, வைராக்கியம், ஆசைகள், பற்று என்கிற ஒரு நிலையை நீ இழக்கிறாயோ, அப்பொழுது இந்த உள்ளே இருக்கக்கூடிய உள்ளார்ந்த மனுஷன், சோல், ஆன்மா வெளியிலே வர ஆரம்பிக்கும். கைதிகளமாகும். அதனால் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, என்ன செய்கிறோம்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்கிறோம், கோயிலுக்கு வர்றோம். மற்ற நாள் பூரா அம்போ அவ்வளோதான். இங்கே கொஞ்ச நேரம், 1 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் இந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்னது அவங்க. அதனால் ஒரு நாள் இந்த உடலை விட்டு இந்த சோல் பிரியும் போது நீ மேல் உலகத்துக்கு போக முடியுமா, அந்த ஆன்மீக உலகத்துக்கு போக முடியுமா, ஆவிக்குரிய உலகத்துக்கு போக முடியுமானா அது ஒரு கேள்விக்குறி. அதனால் பவுலுக்கு எழுதுகிறார், ஒரு எபேசு சபைக்கு எழுதுகின்ற பொழுது, எபேசியர்கள் திருமுகம் 3வது அதிகாரம் 14, 15, 16, 17 வசனங்களை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், வாசிக்க பார்ப்போம். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும், நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள, ரெண்டையும் மென்ஷன் பண்றார், பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் கர்த்தராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய
சொல்லு, நல்லா பாருங்க. இங்க ஒரு பிரேயர் நடக்கு. பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே இந்த உள்ளார்ந்த மனுஷனில் ஆன்மாவில் நீங்கள் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயத்திலே வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து, நல்லா கவனிச்சுக்கோ. நம்ம இந்த உலக அறிவுக்கும் படிப்புக்கு பட்டத்திற்கு எட்டாத இந்த அன்பை, அறிவை, ஞானத்தை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல, நல்லா கவனிச்சுக்கோங்க, தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தம்முடைய மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறேன். இப்போ ஒரு வேண்டுதல் நடக்குது. பவுல் ஒரு வித்தியாசமான பிரேயரை என்ன செய்கிறாருன்னா எடுக்கிறார். இன்னைக்குள்ள சபைகளில் ஜெப கூட்டங்களில் நடக்கக்கூடிய ஜெபத்திற்கும் இதற்கும் பாரதூரமான வித்தியாசம். வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளோ தூரம் வித்தியாசம் இருக்கோ அவ்வளோ தூரம் வித்தியாசம். ஒரு மனுஷன் உள்ளார்ந்த மனுஷனில் பலன் அடைஞ்சு ஆவிக்குள்ள கடவுளோடு, கடவுளுடைய அன்பினுடைய அகலம், ஆழம், நீளம், உயரம் எல்லாத்தையும் சகல பரிபூரணத்தாலும், எல்லாம் கவனிச்சுக்கோங்க. ஏதோ ஒரு சின்ன ஆசீர்வாதம் இல்லை. இந்த உலக ஆசீர்வாதத்தை அவர் அங்கே மென்ஷன் பண்ணல. கடவுளுடைய முழு பரிபூரணத்தையும் நாம் எல்லாரும் அடையணும். இதுக்காக அந்த மனுஷன் நினைக்கிறார்னா முழங்கால் படியிட்டு பரலோகத்துக்கும் இந்த பூலோகத்திற்கும் கடவுளாக இருக்கக்கூடிய தெய்வத்தின் இடத்துல போய் நினைக்கிறாருன்னு சொன்னால் மண்டிட்டு ஜெபம் பண்ணுகிறான். இந்த ஜெபம் ரொம்ப பவர்ஃபுல் ஜெபம். இந்த சபை எப்படி இருக்கணும், ஒரு சபையினுடைய மக்கள் எப்படி இருக்கணும், ஆன்மாவில். அதனால தான் பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாகிறது. இங்கேசியார் சவரியார்கிட்ட ஒரு பெரிய ஒரு ராஜா இளவரசன்கிட்ட சொல்கிறாரு, நீ நாட்டுக்கே அரசனாக இருக்கலாம், யுத்தம் செய்து எல்லா நாட்டையும் நீ என்ன செய்யலாம், கைப்பற்றி நீ ஆட்சி பண்ணலாம். இந்த உலகம் முழுசையும் நீ ஆதாயப்படுத்தினாலும் உனக்குள்ள ஒரு ஆன்மா இருக்கப்பா, இதை நஷ்டப்படுத்திட்டா உனக்கு லாபம் என்ன? நான் எப்போவுமே சொல்கிறது, சும்மா பைபிளை படிச்சுட்டு நினைச்சாதீங்க கடவுள் பேசுகிறான்னு சொன்னார். ஒவ்வொரு மனுஷன்ட்டையும் கடவுள் பர்சனலாக பேசுவார். இந்த வார்த்தை இஞ்ஞாசியார் சவரியார்கிட்ட பேசும்போது ஒரு அரச குடும்பத்தில் உள்ள ஒரு இளவரசன் நினைக்கிறாருன்னா அந்த அரண்மனை வாழ்க்கையை தூக்கி தூறுகிறார். அந்த புறத்தில் இருக்கக்கூடிய அழகிகளோடு உள்ள சுகபோகத்தை அவர் தூக்கி தூறுகிறார். அந்த மக்கள் எல்லாம் ராஜாவே வாழ்க, ராஜாவே நீடடி வாழ்க அப்படின்னு சொல்லி அவங்க புகழ்கிற புகழ்ச்சியெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இந்த ஆன்மாவை தேடி இந்த ஆன்மாவினுடைய காரணமாக இருக்கக்கூடிய கடவுளை தேடி அவர் தவம் செய்ய, தியானம் செய்ய ஆரம்பித்து விட்டார். கைவிட்டார். ஜெபம் செய்வது வேறு, தவம் செய்வது வேறு. ஜெபம் செய்வது பிச்சை கேட்பது. எனக்கு பிச்சை கூட கடவுளே ஒரு சுகத்தை கொடுத்துரு, கடவுளே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துரு, குழந்தையை கொடுத்துரு, நான் விரும்புகிறத நான் தேடுறதை என்ன செஞ்சு கொடுக்குறேன். தவம் என்பது தெய்வமே உன் சாயலாக படைக்கப்பட்ட என் ஆன்மா உன்னுடைய அத்தனை தன்மையை அடைய வேண்டும், உன்னுடைய முழு நிறைவையும் உன்னுடைய முழு தன்மையையும் உன் முழு பாவனையும் தோற்றத்தையும் அதிகாரத்தையும் சக்தியும் அடைவதற்காக இதோ உன் சன்னிதானத்திலே அமர்ந்திருக்கிறேன். நான் ஒரு ஆன்மா. உம்முடைய இரத்தத்தால், உம்முடைய திருக்குமாரன் இயேசு, உம்முடைய சொந்த மகன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட விடுவிக்கப்பட்ட ஆன்மா உன்னுடைய முழு தன்மையையும் அவருடைய அனைத்து ஆற்றலையும் மகத்துவத்தையும் பரிபூரணத்தையும் அடைகிறதுக்காக இந்த தெய்வ மனிதன் ஜெபம் பண்ணுகிறான். அப்போ இந்த முழு தன்மையையும்
முழு அந்த பாவனையையும் அந்த இறை அருள் அனைத்து ஆட்சிக்கும் அதிகாரியாக இருக்கக்கூடியது எதுன்னு சொன்னால் இந்த சோல் ஆன்மா. நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த சரீரம் நீ அல்ல. இந்த சரீரம், இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த ஆன்மா, அந்த ஆவி இல்லைன்னு சொன்னால் பிணம் சடலம் பிணம் வருகிறது. இந்த சரீரத்துக்காக ஜெபம் என்பது இந்த சரீரத்தினுடைய தேவைகளுக்காக, இந்த உலகத்தினுடைய தேவைகளுக்காக, குடும்பத்தினுடைய தேவைகளுக்காக ஜெபம், பிரேயர். ஆனால் இந்த தவம் என்பது, தியானம் என்பது தான் இந்த இயற்கை படைப்பை ஆட்சி செய்ய வேண்டும். நான் ஒரு ஆன்மா, அதிகாரமுடைய கடவுளுடைய ஆற்றலையும் சக்தியும் உடைய தன்மையுடைய நான் எதுக்கு பிச்சை கேட்டிருக்கணும்? இந்த சரீரத்தையும் இந்த மனதையும் எண்ணங்களையும் ஆளுகை செய்கிற ஆன்மா இந்த சரீரமாகிய வீட்டுக்குள்ளே நான் வாசம் செய்து கொண்டிருக்கிறேன். கைவிட்டுக்கலாம், நல்லா கடமை. அதனால இந்த உலகம் படைப்பு, இந்த பிரபஞ்சம் நமக்கு விரோதமாக என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னால் வேலை செய்யவே முடியாது. இந்த உடலினுடைய மொழி என்ன தெரியுமா? இந்த உடலினுடைய மொழி இது, இந்த உடலுக்கு உணவு தேவைங்கும் போது நிச்சயமாக பசி எடுக்கும். அதான் அதனுடைய மொழி. இந்த உடலுக்கு தாக்கம் இருக்கின்ற பொழுது தண்ணி வேணும் அப்படின்னு இருக்கும்போது அது நிச்சயமாக தாகம் எடுக்கும். அதான் அதனுடைய மொழி. இந்த மொழியை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் பசி எடுத்தால் மட்டும்தான் சாப்பிடுவோம். 3 வேளையும் சாப்பிடணும்னு என்ன செய்ய மாட்டோம். சும்மா யாரும் இப்போ போன உடனே, இப்போ இந்த கல்யாண வீடு இங்கே ஒரு பிடி பிடிச்சிருப்போம், இங்கே ஒரு வெட்டு இணைஞ்சிருப்போம்னா நல்ல ஒரு பிளேட் இணைஞ்சிருப்போம், முழுங்கியிருப்போம். அங்கே போனவங்க இணைஞ்சிவோம். சில நேரம் ஃபங்க்ஷன் 2-3 ஃபங்க்ஷன் வரும். ஒரு இடத்துல போனோம் இணைஞ்சிவோம்னா அங்கே சாப்பிட்டோன்னா விட மாட்டாங்கன்னா அங்கே ஒரு வெட்டு வெட்டிடுவோம். இன்னொரு இடத்துக்கு போனோன்னா அவங்களும் உடல் அங்கேயும் வெட்டும். ஆனால் அந்த உடலுடைய மொழி என்ன தெரியுமா? பசிச்சா மட்டும்தான் சோறு கேட்கும், தாகம் எடுத்தால் மட்டும்தான் தண்ணி கேட்கும். களை போனால் அதுக்கு ஓய்வுன்னு சொல்லும்போது அது என்ன சொல்லும்? அதனுடைய மொழி என்ன தெரியுமா? உனக்கு டயர்ட்னஸ், சோர்வு, தலைவலி வரும்போது அதை என்ன சொல்லுதுன்னு சொன்னால் அதனுடைய மொழி என்னென்னா, நீ ஓய்வுடு, தூங்கு, இல்லை ரெஸ்ட்டில் இரு. இந்த அவனு தூங்கிட்டு பார்த்தீங்களா? அதனால் இந்த உடல் என்ன செய்யணும்னா அந்த கரெக்டாக அதை விஷயம் பண்ணும்போது அடுத்து இந்த காய்ச்சல், தும்மல், இருமல் வருதுல்ல, அப்போ என்ன சொல்லுங்க, உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நான் வெளியேற்றுகிறேன். இப்போ நீ என்ன செய்ய, சும்மா இரு, இதுக்கு என்ன செய்யாத, வேறு என்னத்தையா போட்டு என்ன செஞ்சுட்டு இருக்காத. வாய் கசப்பு, பசி எடுக்கலை, காய்ச்சல் வரும்போது வாய் கசக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க வாயெல்லாம் பசிக்கவே மாட்டேன். உடல் என்ன சொல்லுதுன்னா, உடலில் உள்ள எல்லா கழிவுகளையும் நான் காலி பண்ணிகிட்டு இருக்கேன், நீ என்ன செஞ்சிடாத. இதுக்கு மேலே கஞ்சி தண்ணியை குடிக்கணும்னு கஞ்சி தண்ணியை குடிக்காத. ரொட்டி காப்பியை போட்டு அதில் காப்பியில் முக்கிக்கிட்டு ரொட்டி என்ன செய்யாத, முழுங்காத. இந்த வாய் கசப்பு நீங்கிறது வரைக்கும், உனக்கு பசி எடுக்கிறது வரைக்கும் ஒன்றையும் குடிக்காமல் தின்னாமல் நீ வாயை குத்தி என்ன செய்ய, செவனேன்னு இருன்னு சொல்லுது. இந்த சரீரம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை, இந்த செயலை நீ கேட்க ஆரம்பிச்சுட்டு சொன்னால் நீ நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம். கைதைக்கு என்ன செய்வோம்? இது யாருக்கு புரியும்னா அந்த சோலுக்கு தான் புரியும். இந்த சோலில் தான் அதுக்கு புரியக்கூடிய, அறியக்கூடிய ஞானம் இருக்குது. அதனால ஞானிகள், சித்தர்கள், மகான்கள், பரிசுத்தவான்கள் பூரா என்ன செஞ்சாங்கன்னா, நம்மளை மாரி காய்ச்சல் வந்தவொடனே கஞ்சி தண்ணி போட்டு கொடுமா, மிளகு வெள்ளைப்பூடு போட்டு கஞ்சி தண்ணி போட்டு கொடு. அப்போ அது கொஞ்சம் என்ன செய்யும், கஞ்சி தண்ணி ஊற்றுவார். இன்னொரு ஆள் வரும், காப்பி போட்டு 2 பண்ணை வாங்கி கொடு, வாங்கி கசக்கத்தாச்சு. இவங்க என்ன செய்வாங்க, 2வது இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி காப்பியை போட்டு பண்ணை வாங்கி முக்கிய என்ன செய்வாங்க, உள்ளே தள்ளுவாங்க. இன்னொருத்தர் சொல்லுவாங்க, மிளகு ரசம் வச்சு கொடுத்தா அந்த வாய் கசப்பு சாப்பிட முடியும். அது கழிவை ஏற்றுறதுக்கு அது மொழியில் என்ன செஞ்சு பேசிகிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், உள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவை வெளியேற்றிட்டு இருக்கிறேன். நீ உள்ளே என்ன செய்யாது, குப்பையை கொண்டாந்து என்ன செய்யாத, கொட்டாதுன்னு சொல்லுது. ஞானிகளுக்கு தெரியும். இப்போ என்ன செய்யக்கூடாதுன்னா, செவனேன்னு உட்கார்ந்து இல்லைன்னா படுத்து என்ன செய்வோம், மூடி ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லி எடுப்பாங்க. அதை நம்ம என்ன செய்ய மாட்டோம், வேலை கிடக்கு, அந்த வேலை கிடக்கு, இந்த வேலை கிடக்குன்னு என்ன செய்ய மாட்டோம். ஆஸ்பத்திரி போய் ஊசியை போட்டு மாத்திரையை போட்டு இப்படி எனத்தையும் குப்பையில் மறுபடியும் கழிவை உள்ள என்ன செஞ்சிடும், நிறைய சேர்த்து வச்சு ஒரு நாள் ரொம்ப முடியாமல் என்ன செஞ்சிடுவோம், நோயாளியாக படுக்கைக்கு போயிடுவோம். ஆனால் இந்த உடலினுடைய மொழியை
கண்டறிஞ்சோம்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை ஜீரணம் பண்ணிட்டு ரத்தமாக்கி மச்சையாக்கி கொழுப்பாக்கி சகல சத்துக்களையும் பிரித்து உடம்புக்கு அனுப்பிட்டு அது சொல்லும் கழிவை வெளியேற்றணும். அப்போ நீ இங்கிலீஷ் பாத்ரூமுக்கு போ அப்படி. அங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஆஹா உடல் எவ்வளவு, இந்த சரீரம் கடவுள் எவ்வளோ அழகாக படைச்சிருக்கிறார். இந்த உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு நம்ம போடுற குப்பையெல்லாம் அதெல்லாம் பிரித்து இந்த சங்கரன் கோயிலில் இந்த புதுசாண்டில் ஏகப்பட்ட கழிவுகளை குப்பைகளை பேப்பர்களை நாட்டங்களை நெஞ்சான ஒரு மிஷினை வச்சு எல்லாத்தையும் சலிச்சிட்டான். எல்லாத்தையும் சலித்து அதை உரத்தை வேறு பிரித்து கழிவை வேறு பிரித்து அந்த இடத்தையே நெசிட்டாங்க, நீட்டாகிட்டாங்க. இது மாதிரி இந்த உடல் இது மண்ணுக்கு அவ்வளோ சக்தி இருக்குங்க. இந்த உடல் மண்ணிலிருந்து தான் உருவாக்கப்பட்டது. அதனால் இந்த மண் இதுக்கெல்லாம் சில முத்திரைகள் இருக்குது. இந்த கை கூப்பி நெஞ்சிக்கு நேராக பண்ணுறது அஞ்சலி முத்திரை. இந்துக்கள் அப்படின்னா தான் கை கூப்பி எழுச்சிவாங்க. இந்த யாருமே கை கூப்பி கடவுளை வழிபடுறது கிடையாது. ஏன் கடவுளை அந்த வழிபடக்கூடிய இந்த நெஞ்சிக்கு நேராக இந்த கை கூப்பி இந்த வழிபடக்கூடிய இந்த இதை நமக்கு முன்னால் உள்ள மகான்கள் ரிஷிகள் அந்த பரிசுத்தவான்கள் ஏன் இதை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால், இங்கே ஒரு நெஞ்சில் ஒரு பாயிண்ட் இருக்குது, ஒரு சக்கரை சக்தி மையம். இதில் நீங்கள் பண்ணும்போது இதில் அழுத்தங்கள் கொடுக்கும்போது இந்த சக்கரம் நினைச்சு என்ன ஓப்பன் ஆகும். நெற்றி தரையில் பட்டு நெற்றி அந்த தரையில் அழுத்தம் கொடுக்கும்போது இந்த ஆக்கினை இதில் ஒரு சக்கரம் இருக்குது, இதில் ஒரு பவர்ஃபுல். இதுதான் இந்த உடலையும் மனசையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்த மையங்கள். இந்த மையங்கள் ஆக்டிவேஷன் ஆகி என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த சரீர நிலை சமநிலையாகும். கோபம் இந்த தியானம் பண்ணும்போது இந்த சுண்டு விரலையும் இந்த மோதிர விரலையும் இப்படி மடக்கி இந்த 3 விரலையும் இது பெருவிரலையும் இந்த 2 விரலையும் இப்படி பிடிச்சி இப்படி உட்கார்ந்தா இதுக்கு பேர் என்னன்னு சொன்னால், இந்த முத்திரைக்கு பேர் என்னன்னு சொன்னால் குபேர முத்திரை. இந்த முத்திரை குபேர முத்திரை. இதை பிடிச்சி அதான் சொல்கிறேன், இந்த அஞ்சலி முத்திரை, இந்த குபேர முத்திரை. இந்த நெஞ்சுக்கு நேராக கும்பிட்டு இப்படி நம்ம கடவுளை என்ன செய்யணும் வணங்கி வழிபடும் போது இந்த சோல் ஆன்மா என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த ஆவிக்குரிய உலகத்தோடு அந்த ஆன்மீக உலகத்தோடு கடவுளுடைய அந்த தேவலோகத்தோடு என்ன செய்யணும்னா தொடர்பு கொண்டு சஞ்சலத்துக்குள்ளே ஓடிடுது. இந்த குபேரமுத்திரன் வரும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய குணநலங்கள், தெய்வீக குணங்கள், பண்புகள், அன்பு, அமைதி, மன்னிக்கும் மனப்பான்மை, கொடுக்கும் வல்லத்தன்மை, இப்படிப்பட்ட தெய்வீக உயர்ந்த குணங்கள் பண்புகளுக்கு என்ன செய்யணும்னா இந்த குபேரமுத்திரன் உடனே எல்லாம் பணக்காரனாகிடுவான். சில பேர் இதை சொல்லும்போது பணம் நிறைய வரும், பணக்காரனாகிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் பண்ணோம் இல்லை, அதுவும் உண்டு. ஆனால் இந்த முத்திரையை போட்டு நீ தியானம் பண்ணும்போது அந்த இறையில இந்த புருவமத்தியை மேலே தூக்கி இறைவனோடு உட்காரும்போது இந்த சோல் ஆன்மாவை நீ மேலே கொண்டு போகும்போது என்ன நடக்கும்னு சொன்னால், நீ நினைத்த காரியம் நீ என்ன விரும்புகிறாயோ அது நடக்கும். கைதை தெரிச்சு நல்லா கரெக்டாக. இதை யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் சொல்வார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் விரும்பியது எல்லாம் கேளுங்கள், அது உங்களுக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். அன்னைக்கு ஆபிரகாம்கிட்ட கடவுள் பேசினார். ஆபிரகாமே தெளிவாக கேட்குறாரு, குரலை கேட்குறாரு, காட்சி ஒளியை பார்க்குறாரு, காட்சியில் கடவுளுடைய ஒளியை பார்க்குறாரு, குரலையும் கேட்குறாரு. நீ உன் இனத்தையும் உன் தாய் தகப்பனையும் உன் நாட்டையும் விட்டு நான் காண்பிக்கிற கானான் தேசத்துக்கு போவோம். ஒவ்வொரு மனுஷன்கிட்டையும் இந்த மாதிரி கடவுளோடு ஒரு தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த மாதிரி இந்த பயிற்சி பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தருடையும் ஒரு காலம், அதான் சொல்கிறேன், ஒரு வெற்றி, ஒரு நாள் உனக்கு என்ன இருக்குன்னு சொன்னால் போட்டி இருக்கிறது. அந்த போட்டின்னு வரும்போது நீ அப்போ தான் ஜெயிக்கிற. அன்னைக்கு தான் கடவுள் உன்னை நினைக்கிறாருன்னா நீ பயிற்சி பண்ண ஒரு நாள் கடவுள் உனக்கு முன்பாக தோன்றி பேசவும் ஆரம்பிப்பார், உனக்கு வெளிப்படவும் ஆரம்பிப்பார். கைதிகளை பார்ப்போம். இதெல்லாம் நான் சொல்லக்கூடியதெல்லாம் இந்த மனம் சரீரம் சார்ந்ததல்ல. இந்த உள்ளார்ந்த மனுஷன், சோல் மனிதன், ஒளி உடல், ஆவி உடல், இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த உடலை நீ பயிற்சி பண்ணி எரிச்சின்னு சொன்னால் எப்படி ஒரு சிலம்பாட்ட பயிற்சி 1 வருஷம் பண்ணி ஒரு நாள்
ஒரு போட்டியில் அவன் என்ன செய்கிறான்னா, ஒரு நாள் போட்டியை கலந்து கொள்றதுக்கு 1 வருஷம் பயிற்சி பண்ணுறான். ஒரு போலீஸ் ட்ரைனிங்க்கு அவங்க 1 வருஷம் ஒரு நாள் போட்டியில் போய் கலந்து கொள்றதுக்கு 1 வருஷம் பயிற்சி பண்ணுறான். இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பயிற்சி, இந்த உள்ளார்ந்த மனுஷனுடைய பயிற்சி, இந்த பயிற்சி ஒரு நாள் தெளிவாக தேவ சத்தத்தை கேட்கும், ஒரு நாள் தேவனை முகமுகமாக தரிசிக்கும். ஒரு அல்லையே சொல்லுங்க, நல்ல கையை வைத்து சொல்லுங்கள், கொஞ்சம் சிரிச்ச போத்தோடு சொல்லுங்கள். சொன்ன உடனே உட்கார்ந்த உடனே கடவுள் தோன்றுவாங்க இல்லை. ஏன் அவங்க 10 நாள் காத்திருந்தாங்கன்னா, இந்த 10 நாளும் இந்த ஊழியனுடைய தன்மை, சரீரத்தினுடைய தன்மை சாகடிக்கப்பட்டது. ரோமேயர்கள் திருமுகத்தில் 8வது அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரோமேயர் 8, 9, 10 வாசிக்க பார்ப்போம். 9, 10, 11 வாசிக்க பார்ப்போம் சீக்கிரம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு, இந்த சரீரத்திற்கு, மன எண்ண அலைகளுக்கு உட்பட்டவர்களாக இராமல் நீங்கள் இந்த சோல் ஆன்மாவுக்கு, ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க. கடவுளுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நல்லா கவனிச்சுக்கோ. இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீ கோயிலுக்கு வரலாம், ஆராதனைக்கு போகலாம், ஜெபம் பண்ணலாம், ஜெபம் கொடுத்து போல எல்லாம் பண்ணலாம். ஆனால் கிறிஸ்துவின் ஆவி உனக்குள்ள இருக்கிறாரா? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் இந்த உலகத்திற்கு, பாவத்திற்கு, இந்த சரீரத்தினுடைய அந்த ஊழியருடைய செயல்களுக்கு மரித்ததாயும், ஆவியானது இது நிமித்தம் என்ன எப்படி இருக்குமா? ஜீவன் உள்ளதாக, உயிர் உள்ளதாக இருக்குமா? அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார், அவர் எழுப்புவார். கையை தெரிச்சுவோம். என்ன சொல்றாரு? இது சோல் உள்ள இருக்கக்கூடிய ஆவி உலகம். இந்த ஆவி உலகத்தோடு நம்ம சஞ்சரிக்கணும்னு சொன்னா ஜெபம் பண்றதை நிறுத்து, ஊழியம் பண்றதை நிறுத்து, காத்து. அவர் வெளிப்படும் வரைக்கும், அவர் ஓட்ட செயலாற்றுகிறது வரைக்கும் நீ காத்து. போன வாரத்தில் சொன்னேன், ஒரு 2-3 சம்பவங்கள் சொன்னேன். என் உடல்நிலை முடியாமல் போகிற நேரம், ஒரு மந்திரவாதியினுடைய உடல் பூரா ஊறுது, கை தளர்த்து, கையெல்லாம் குறை கழிச்சிட்டு போகுது, வயிறு ஊறிட்டு போகுது, பாத்ரூம் போகிற மாதிரி இருந்து போக மாட்டேங்குது, படுக்கணும்னு தோணுது, படுக்க முடியல, உட்காரணும்னு நினைக்க உட்கார முடியலை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த உடல் சக்தி அதுக்கு செயலிழந்து போயிட்டு, உடலுக்கு சக்தி இல்லாமல் போயிட்டு, என் சோல் ஆன்மாவை என்ன செய்கிறேன்னா எழுப்பி சொல்கிறேன், ஆவியானவரே ப்ளீஸ் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க, உதவி செய்யுங்கன்னு சொல்லி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும்போது அந்த ஆண்டவருடைய அருள் பிரசன்ன ஆவி இந்த சோல் ஆன்மாவில் என்ன செய்கிறது? இறங்குகிறதை உணர்கிறேன், பார்க்கிறேன். அது இறங்கும் போது என்ன நடக்குன்னு சொன்னால், அந்த உடம்புல இருந்து விஷம் இறங்குற மாதிரி அப்படியே உடம்புல இருந்து அப்படி மேலே இருந்து கீழே வரைக்கும் அப்படி இறங்கி கால் வழியே வெளியே. இந்த தேவனுடைய ஆவியானவருடைய ஆற்றல் சக்தி உச்சத்தலையிலிருந்து அப்படி உடல் பூரா அப்படியே அடிச்சு உள்ளே இறங்கி என்னை முழுவதுமாக நிரப்பி ஆட்கொள்கிறது. என்கிட்ட இருந்த இருள் நீங்கியது, என்கிட்ட இருந்த அந்த பிழைக்கின நீங்கியது, இந்த ஊரில் நீங்கியது. ஒரு மகப்பெரிய வல்லமை சக்தி இந்த உடலையும் ஆன்மாவை ஆட்கொண்டது. கையை பிரிச்சு இதுபோல் ஒரு அம்மாவுக்கு ஜெபம் பண்ணும்போது பிசாசு அது சொன்னேன். நான் சொல்லி தூத்தூரில் ஆரம்பத்தில் ஊழி ஆரம்பித்த புதுசு மாப்பிள்ளை வேஷ்டியை பிடிச்சி ஒரு பிடி, யாரில் நீ எங்கே விட்டுது எல்லாம் தந்தா காணக்கூடிய ஓட்டினேன். ஆள் நல்ல பெரிய ஊர். அப்போ நான் என்ன செய்கிறேன்னா அந்த வசனங்களெல்லாம் சொல்லிட்டேன். மார்க் 16-17 படி, லூக்கா 10-19 படி, யாக்கோபு 4 படி எல்லா வசனத்தையும் சொல்லிட்டேன். என்னெல்லாம் ஒன்றும் நடக்கலை. அந்த இடத்துல ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டேன்.
என் மாம்ச ரீதியாக என் அறிவுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதையெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணிட்டேன். எனக்கு என்ன நடக்கலை, கொஞ்சம் கூட வேலை நடக்கலை, அது கொஞ்சம் கூட நிச்சயம் கண்ட்ரோல் ஆகலை, கட்டுப்படலை. நான் என்ன செய்யணும்? ப்ளீஸ் உங்களுடைய உதவிக்காக காத்திருக்கிறேன்னு சொல்லும்போது ஆவியான ஒரு சோலில் இருதயத்தில் பேசுகிறார். இவள் பாவத்திற்காக இயேசு இரத்தம் சிந்தி மறித்திருக்கிறார். அந்த இரத்தத்தை தொழித்து இந்த ஆவியை வெளியேற்று. அப்போ தான் உடனே சொல்கிறேன், சாத்தானே, இவள் அனைத்து பாவத்திற்காகவும் இயேசு இரத்தம் சிந்தி மறித்திருக்கிறார். நீ வெளியில் வா, இந்த உடலுக்குள்ள உனக்கு என்ன இல்லை. அது வெளியே அப்படியே வந்து விழுந்துச்சுப்பாங்க. அப்புறம் தான் எனக்கு என்ன செய்ய சொன்னால், அந்த இடத்துல இருந்து எனக்கு ஒரு ரிலீஃப். அப்போ தான் என் உடலுக்குள்ளே எனக்குள்ளே அப்போ தான் கடவுள் எப்பொழுதும் உன் வாயில் வார்த்தை வைக்க, அந்த வார்த்தை தான் வேலை செய்யும். நான் மறுபடி சொல்கிறேன், பைபிள் கடவுளுடைய வார்த்தை தான். அன்னைக்கு அவங்களுக்கு சொன்ன வார்த்தை, நம்முடைய முன்னோர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனால் கடவுள் இன்னைக்கு இந்த வார்த்தையை உன் வாயிலே வைக்க வேண்டும். எரேமியாவுடைய வாயிலே தேவன் நினைச்சார், அவருடைய வார்த்தையை வைத்தார். மோசேன்னு சொன்ன உன் வாயிலே என் வார்த்தையை வைத்திருக்கு. நான் வாயிலே இருந்து என்ன செய்வேன்? என் வார்த்தையை வெளிப்படுத்து. இதுதான் அந்த ஆவிக்குரிய உலகம். அதனால் மறுபடியும் நான் உள்ள வர்றேன். இந்த ஆன்மா